வணக்கம். தாவேகா மற்ற திராவிட கட்சிகளோட ஒரு மாற்று கட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் தாவேகாவும் ஒரு சராசரி இலவசங்கள்லாம் கொடுக்குற ஒரு கட்சியாக தான் இருக்குது. இலவசங்களில் எல்லாத்தையும் மிஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இன்னைக்கு அவர் பேசின விஷயங்கள், சொன்ன கதைகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பரவாயில்லடா, தாவேகாவும் ஒரு திராவிட கட்சி தாயா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா திமுக 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார். இவர் இப்போ 2500 ரூபா மகளிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இது இப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லாத்துக்கும் மாதத்துக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரசு மத்திய அரசோ மாநில அரசோ வேலை பார்க்குறவங்களுக்கு கிடையாது, மற்றபடி எல்லாத்துக்குமே 2500 ரூபா மாதம் அப்படிங்கிற மாதிரி 60 வயசுக்கு மேலே இருக்கிற மகளிரை அவங்க கடமையாக எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மகளிர் திட்டம்லாம் போட்டு அவர் அவங்க கட்டுப்பாடில், அதுவும் விஜயோட நேரடி கண்காணிப்பில் மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதான் ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிலர் விமர்சனம் கூட பண்ணுறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா அன்னபூரணி சூப்பர் 6 அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம் அப்படிங்கிறாரு. 6 சிலிண்டர் இலவசம். அப்போ 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் இலவசம் அப்படின்னா சிலிண்டர் காசு போட்டு வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறமா இன்னொரு திட்டம் ஒன்று போட்டிருக்கிறாரு, அண்ணன் சீர் அப்படிங்கிற மாதிரி. பெண்களுக்கு திருமணத்துக்கு தரமான பட்டுப்புடவை, 1 பவுன் தங்கம், தாலி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறமா காமராஜர் கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அனுப்பிச்சிருக்காரு. இப்போ படிக்கிற பசங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியாமல் ஒரு மாதிரி போயிடலாம், அதுக்காக அவங்களுடைய படிப்பு செலவுக்காக அந்த மாதிரி பாதுகாப்பு பண்ணி படிக்க வைக்கிறாங்கள்ல, சிங்கிள் பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க அவங்களுக்கு மாதம் ஒரு 15,000 ரூபா, மாதத்துக்குள்ள வருஷத்துக்கு 15,000 ரூபா கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல் வெற்றி பயண திட்டம்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறாரு. அரசு பேருந்து எந்த பேருந்தாக இருந்தாலும், இப்போ மாநகர பேருந்தில் மட்டும்தான் நீங்கள் ஏற முடியும் இலவசமாக. நீங்கள் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து சென்னை போகிறீங்க அப்படின்னா அந்த அரசு பேருந்தில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாரு. அட பாவிகளா அப்படிங்கிற மாதிரி தானே தோணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா ராணி வேலுநாச்சியார் படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை ஒன்று உருவாக்கியிருக்காரு. இந்த படை என்ன பண்ணும் அப்படின்னம்னா, ஒரு சாதாரண உடையில தான் இருப்பாங்க, ஆனால் போலீஸோட ஒரு இதாக இருப்பாங்க. அவங்க சாதாரண உடையில் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ரகசிய கேமராக்கள்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. பெண்களுக்கெல்லாம் எங்கெங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தோணுதோ அந்த இடங்கள் எல்லாம் அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்க ரகசிய கேமராக்கள் அது பதிவுப்பட்டு உடனே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அஞ்சலை அம்மாள் அதி விரைவு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி ஒன்று அறிவிச்சிருக்கிறாரு. பெண்களுக்கு இழைக்கப்படுற அநீதிகளுக்கு, உடனே குற்றங்களுக்கு உடனே அங்கனே ஆன் த ஸ்பாட் விசாரித்து உடனே தீர்ப்பு சொல்லி உடனே தீர்ப்பு வழங்குற மாதிரி இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரேஷன் கடையில் இது வரைக்கும் அரிசி பருப்பு எல்லாம் தானே பார்த்துட்ருக்கீங்க. விஜய் நாப்கினும் பிரியா தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. சுய உதவிக்குழுக்களுக்கு 5 லட்ச ரூபா மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறமா குழந்தைகள் பிறகுதில்ல, அந்த குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் போடுவார். பிறகுற குழந்தைகள் எல்லாத்துக்கும் தங்க மோதிர திட்டம், பேபி கிட்டோட கடை சேர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு, நிறையா சொல்லியிருக்கிறாரு. அப்புறமா கடைசியாக அவர் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்போது சமீபமாக என்னை சுற்றி ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது. அந்த விஷயத்தை பற்றிலாம் நம்மலாம் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியமே வேணாம். யாருமே நீங்களாம் ரொம்ப எமோஷனல் ஆகி கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு வீடியோலாம் பதிவு பண்ணி போடுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமாக இருக்குது. அது அந்த பிரச்சனை என்னுடைய பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் வருத்தம்லாம் படாதீங்க, அது அவ்வளோ தூரம் ஒர்த்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. நம்ம எல்லாமே சேர்ந்து மக்கள் பிரச்சனையை மட்டுமே நம்ம பேசுவோம், அந்த குடும்ப பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்கிறது சங்கீதாவை தான் சொல்லியிருக்காரு. ஒர்த்து ஏன் கிடையாது சங்கீதா? விஜய் மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்து சங்கீதா தேடி கண்டுபிடிச்சி விஜய் கூட தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று கல்யாணம்லாம் பண்ணல. விஜய்க்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லாமல் அவர் பெரிய நடிகராக வளர்ந்து வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது அவரை தேடி அவரை காதலிச்சு திருமணம் பண்ணாங்க. பெற்றோர் சம்மதத்தோட திருமணம் பண்ணாங்க. அன்னைக்கு விஜய்க்கு ஒரு கை கொடுத்தது சங்கீதா தான். இன்றைக்கி சங்கீதாவுக்கு ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, மாடியில் சங்கீதா இருக்கிறாங்க, கீழே விஜய் இருக்கிறாரு, காரை கூட பயன்படுத்த விட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அவங்க குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க. 2021 நடிகையோட தொடர்பில் இருக்கார் அப்படின்னு தெரியும். அதுக்கு முன்னாடியிலேருந்து இருந்திருப்பார். இவங்க சங்கீதா கண்டுபிடிச்சது அப்போ தான் இருந்திருக்கும். சரி, சங்கீதா கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்பயுமே அவர் விஜய் திருந்திடுவாரா? டக்குன்னு ஒரு நடிகர் ஒரு படத்தில் நடிக்கிறாரு, கமிட் ஆகுறாரு. அந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு நடிகையை போடுங்க அப்படின்னு சொன்னால் போட்டு தான் ஆகணும். அப்போ நான் படம் சம்மந்தமாக தான் பேசுகிறேன், படம் சம்மந்தமாக நடிக்க தான் நான் போகிறேன், நீ எப்படி அதை சந்தேகப்படலாம் அப்படின்னு கேட்பார்.
அப்படி தான் கேட்டிருக்காரு. அதனால வந்து சங்கீதானால ஒன்றுமே சொல்ல முடியல. குடும்ப உறுப்பினர்களை வச்சு பஞ்சாயத்துலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் பஞ்சாயத்துல எல்லாம் விஜய் கட்டுப்படுவாரா? கட்டுப்படவே இல்லை. பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸும் கூப்பிட்டு விஜயை கூப்பிட்டு நம்ம பையன் நம்ம சொன்னால் கேட்பான் அப்படின்னு நம்பிக்கையில் அவங்களும் பேசியிருக்காங்க. ஆனால் கேட்கலையே. பேரன் பேத்தி எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க விஜயோட பையன் என்னப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால் தள்ளுமுள்ளே நடந்திருக்கு, ஒரு சண்டே வந்திருக்கு வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த சமூக வலைத்தள பக்கங்களில் விஜய் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார் அவர் பையன் சஞ்சய். ஆனால் அவர் கூட வந்து அந்த அன்ஃபாலோ பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. மக்கள் வந்து பெரிய இதாகிட்டாங்க, படிக்கிறாங்க, படிக்கிறவங்களுக்கு வந்து பெருசாக வந்து அவங்க ஒரு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேங்கிறார் விஜய் அப்படிங்கிற மாதிரி நிறைய சமூக வலைத்தள பக்கங்களில் வர செய்திகள் தான். ஆனால் விஜய்க்கு தான் தெரியும் உண்மையான நிலவரம் என்ன, சங்கீதாவுக்கு தெரியும். அவங்க வந்து இப்போ நீதிமன்றத்தில் கேட்குறது என்னென்னா, எனக்கு நிரந்தரமான ஒரு விடுதலையை கொடுத்துருங்க, நான் போயிடுறேன், நான் வெளிநாட்டுக்கே போயிடுறேன், நான் இங்கே இருக்க விரும்பலை, அது வரைக்கும் எனக்கு நீலாங்கரை பங்களாவில் என்னை தங்குறதுக்கு விஜய் அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இன்னைக்கு கூட ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்குலாம் விஜய் கொடுமைப்படுத்த மாட்டார். அவங்க நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வர வரைக்கும் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நியாயப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்காங்க. ஜீவனாம்சம்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்களா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் விஜய் தரப்பில் 250 கோடி ரூபா தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் சொல்கிறாங்க. இந்த விஷயம் சம்மந்தமாக தான் பேசியிருந்தார். இந்த விஷயம் வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. விஜய்க்கு 250 கோடி ரூபாலாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் சமீபத்தில் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த நடிகை திரிசாவோட சேர்ந்து ஒரே ஒரே மாதிரி கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க 2 பேரும் போனாங்கல்ல, அது பார்க்குறதுக்கே வந்து எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆயிடுச்சு. நிறைய விஜயோட ரசிகர்களே, டிவிகேவை ஆதரித்த ரசிகர்களே நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளங்களில் இனிமேல் நான் விஜய் வந்து ஆதரிக்க போகிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. யார் தப்பு பண்ணல, எல்லாரும் தான் தப்பு பண்ணுறான். இவர் விஜய் மட்டும் நீங்கள் வந்து ஒரு கட்சிக்காரன் அப்படிங்கிறனால ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே வந்த அவருடைய குடும்ப பிரச்சனையெல்லாம் தூக்கிட்டு வந்து பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சிலரும் கேட்குறாங்க. சிலர் வந்து நான் விஜய் வந்து அப்படி நினச்சேன், இப்படி நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சில கமெண்ட்டுகளை போட்டுட்டு பதிவுகளை போட்டுட்டு அவங்களும் வெளியேறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க தாவேக தரப்பு ஆதரவாளர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிலரும் வந்து பேசுகிறாங்க. ஆனால் விஜய் வந்து இன்றைக்கி அதை பற்றி தான் பேசியிருக்கிறார். எனக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒர்த்து கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அந்த விஷயத்த, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பெண்கள் மத்தியில் இது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுதான் பெரிய விஷயமே. சரி, அப்புறமா 2வது விஜயை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ சமீப காலமாக ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்குது, வைரலாக போயிட்டே இருக்குது. என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து இப்போ கூட்டணிக்கு காங்கிரஸ் வரும்னு எதிர்பார்த்தாரு. காங்கிரஸ் வரல. காங்கிரஸ் கடைசி நேரத்தில் திமுக சைடு போயிட்டாங்க. ரொம்ப வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆதவ அர்ஜுனா வந்து காங்கிரஸ் நம்ம கூட கூட்டணி வைப்பாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது, காங்கிரஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக விசிஆ வரும், கம்யூனிஸ்ட் வரும், எல்லாமே வருவாங்க, நம்ம தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டோம்ல, காங்கிரஸ் நம்ம கூட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ப வச்சாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா பேச்சை வந்து விஜய் நம்புறதா வேணாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டார். ஏன்னா ஆதவ அர்ஜுனா திமுகவில் சில்பர் செல்லோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர் மைண்டில் ஓடுது. ஏன்னா காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக நடத்திருக்கணும், கரெக்டாக காங்கிரஸை நகர்த்தி கொண்டாந்துருக்கணும். கடைசி நேரம் வரைக்கும் காங்கிரஸை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே வரலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இப்போ வந்து விஜய் வந்து தனித்து போட்டி போடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் அதிமுக ஓட்டை தான் பிரிப்பார். திமுக திரும்பவும் ஜெயிச்சிடும். அவருக்கு திமுக தான் எதிரியே, திமுக தான் எதிரியே. ஏன்னா இப்போ இன்றைக்கி சங்கீதா மேட்டர் கையில் எடுத்து தூக்கி வச்சுட்டு அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா பின்னணியில் திமுக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் விஜய்க்கு இருக்குது. அதனால் விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம திமுகவை ஒழிக்கணும், ஆனால் திமுகவை நம்ம கூட்டணி அமைச்சு தான் ஒழிக்க முடியும், தனிப்பட்ட முறையில் ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி திமுக கூட்டணி பலத்தோடு நிற்கிது. அப்படி நிற்கும் போது அதுக்கு இணையான ஒரு கூட்டணி பலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. தேடி பார்த்தா அதிமுகவும் சொதப்பி வச்சுருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பாஜக தரப்போட ஏற்கனவே வந்து பவன் கல்யாண் வந்து விஜயோட பேசியிருந்தார். நான் அப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன், கட்சி ஆரம்பித்தேன், பந்தா காட்டினேன், நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு நினச்சேன், ஆனால் அதெல்லாம் ஒன்றும் சாத்தியமே இல்லை, நம்ம வந்து கூட்டணி வைப்போம். இப்போ பற்றியா சந்திரபாபு நாயுடு கூட்டணி வச்சா இன்றைக்கி துணை முதலமைச்சராக இருக்கிறேன், நம்ம பாட்டு நம்ம ஜாலியாக நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம், நீ அதே போல் பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, நான் பேசி வைக்கிறேன் அப்படின்லாம் பேசினார். அப்போல்லாம் வந்து அவர் திமுக பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, அந்த விஷயத்துலையாவது ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா கரூர் சம்பவம் நடந்து போச்சு. அதில் வந்து பாஜக வந்து விஜயை வந்து நிறைய பெரிய கார்னர்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் திமுகவை தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டு பாஜக விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விஜயோட போக்கில் வந்து ஒரு மாற்றம் தெரியுதுன்னு காங்கிரஸ் உணர ஆரம்பிச்சிது.
எவ்வளோ தூரம் தான் காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ரகசியமாக பாஜகவோட விஜய் கூட்டணி வச்சிருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. பெருசாக வந்து பாஜகவை அட்டாக் பண்ணல. திமுக எவ்வளோ கார்னர் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு பாஜகவை கார்னர் பண்ணல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் கடைசி நேரத்தில் கூட அவங்க கூட்டணி வேணான்னு நினச்சதுக்கு காரணம் அந்த ஒரு எண்ணம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ விஜய் அதிமுகவோட என்டிஏயோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுன்னு அடிபடுது. இந்த பேச்சு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. 60 தொகுதிகள் தரேன்னு சொல்லியிருக்காங்க, துணை முதலமைச்சர் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னையா ஆதவ அர்ஜுனா, புஷ்லி வந்து எல்லாமே விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னாங்களே, இப்போ வந்து துணை முதலமைச்சர் தான் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியே துணை முதலமைச்சர் தான் அப்படின்னு பாஜக தரப்பில் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கே துணை முதலமைச்சர் பதவி தான்ப்பா, எல்லாமே முடிப்போம், யாரோட ஆதரவோட என்ன இதோட நம்ம கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விஜய் வந்து இப்போ கடைசி நேரத்தில் வந்து அதிமுக என்டிஏ கூட்டணியில் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் திமுக தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் செட் ஆயிடுச்சு. அதனால் வந்து திமுக தோக்கடிக்கணும்னா பாஜகவோட என்டிஏல கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு. 60 தொகுதிகள் அப்படிங்கிறதுக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது. இது வதந்தி தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.